காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகி. பிரைஸ் லார்ட் ஜஸ்பின். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கிறேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். கத்துக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். என்னாச்சு பாஸ்டர், குரல் ரொம்ப டல்லா இருக்குது? இல்லையே ஜஸ்பின், அப்படி ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கிறேன் பாஸ்டர். எத்தனை வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க வந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, சோகமா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? குரல் பார்த்து கூட எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாதா பாஸ்டர்? இல்ல, விருப்பம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ஒருவேளை நீங்க பேசும்போது உங்களுடைய ப்ராப்ளம்லாம் சொல்லும் போது கொஞ்சம் நீங்க மனசு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லலாம் பாஸ்டர். அது ஒண்ணும் இல்லை சிஸ்டர், ஜனங்கள் நினைச்சுதான் கவலையா இருக்குது. விசுவாசிகள் நினைச்சு சபையில இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு ஆத்ம பாரமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப கவலையா இருக்குதுப்பா. இன்னும் இந்தியாவில மட்டும் 90% ஜனங்கள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்தியாவில் மட்டும் பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 28 பேர் டெய்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. ஒரு மணி நேரத்துக்கு 4 பெண்கள் இந்திய தேசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அதுலயும் இந்த 4 பேர்ல ஒரு பெண் அப்படிங்கிறது சொந்த குடும்பத்தினாலேயே, அது ஒரு அப்ப சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரோ ஒருத்தன், ஈவன் அப்பாவா கூட இருக்கலாம். அவங்க கூட இன்னைக்கு வந்து சொந்த பிள்ளைய கற்பழிக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இன்னைக்கு தேசம் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 78 பேர் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுதுப்பா. அதே மாதிரி 336 பேர் சாராயம் குடிக்கிறதுனாலேயே ஒரு நாளைக்கு இறந்து போறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுதுப்பா. அப்படின்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 12% பேர் வந்து இந்தியாவிலேயே வந்து குடிப்பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. ஸோ தேசம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவர்கள் இன்னும் வந்து ரொம்ப அலட்சியமா, ரொம்ப வாஞ்சை இல்லாம, ஒரு ஆத்ம பாரம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சில நாள்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. அந்த அளவுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது. இல்ல பாஸ்டர், ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல்வாதிகள் அவங்களுடைய வேலை தானே பாஸ்டர். அவங்க தானே இதெல்லாம் பண்ணணும். அவங்களுடைய சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம்ல பாஸ்டர். நம்ம வந்து அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் சொல்லுவோம். பைபிளும் அதுதான் சொல்லுது, சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படிதான் சொல்லி இருக்குது. ஸோ நம்ம ஜெபிக்கலாம், கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்ல பாஸ்டர். அது அவங்க வேலையா? இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய மென்டாலிட்டி இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. அது அவங்க வேலை, அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம விசுவாசி தானே, விசுவாசியாக வாழ்ந்துட்டு அப்படியே செத்துறலாம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் செய்யறவங்கள, பாலிடிக்ஸ் பண்றவங்க, அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஓகே தான். ஆனா அவங்க ரகசியமா அதை பண்ணும்போது அது எப்படி அவங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் ரகசியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் நடக்கிறதா ரகசியமா நடந்துட்டு இருக்குது. அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கு சுவிசேஷம் தான் தேவை. சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய அன்பு அவங்களுடைய இருதயத்தை மாற்றி அவங்க வந்து புதுசா மொத்தமா இருந்து வெளியே வந்து புதிய மனுஷனா வாழ முடியும். அதுக்கு வந்து சுவிசேஷம் தான் இன்னைக்கு தேவை. இப்போ கொலைகாரனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து, தண்டனை கொடுத்து, சிறுவர் சீர்திருத்த பள்ளியோ இல்ல வந்து சிறைச்சாலையோ வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கோபம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அவன் மனசு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். என்ன போய் காட்டி கொடுத்துட்டீங்களா, என்ன ஜெயில போட்டீங்களா அப்படின்ட்டு அவன் கோபம் அதிகமாகி அவன் வந்து இன்னும் அதிகமா வந்து டார்ச்சர் பண்ண நினைப்பானே தவிர அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த கொலை உணர்ச்சி, அந்த கோபம் வந்து அவனுடைய இருதயத்திலிருந்து வெளியே போகும்பா. சோ அது மாதிரிதான் ஒவ்வொரு காரியமே, ஒவ்வொன்றுமே வந்து எல்லாத்துக்குமே சுவிசேஷம் தான் எனக்கு வந்து அது பெரிய ஒரு விஷயம். எனக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களை வந்து எனக்கு நிக்க விட்டு சொல்லணும், ஓட விட்டு சொல்லணும், நடு ரோட்ல வச்சு கொல்லணும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. கரெக்ட் தான். அப்படி பண்றதுனால என்ன ஆயிட போகுது? அந்த உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேரால முடியாம தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சுவிசேஷம் அவங்களுக்குள்ள போகும்போது அவங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டு அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுடைய கிரியை செய்யும். ஒரு இச்சையடக்கத்தை வந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில கொடுப்பாரு. இது எல்லாமே வந்து சுவிசேஷத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய காரியமே தவிர மற்றபடி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலயோ இல்ல பாலிடிக்ஸ் வந்து சட்டம் போட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலயே நடந்துடாது. இப்ப கூட ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க. அங்கங்க ஆள் நின்று பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எதுக்காக ஹெல்மெட், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டா போதும், நிறைய பேர்கிட்ட கேட்டா தெரியும் எதுக்காக ஹெல்மெட் போட்டீங்கன்னு சும்மா கேட்டு பாரு. அவங்க சொல்ற ரீசன் எல்லாமே இதுதான்.
நான் வந்து இதுக்காக தான் ஹெல்மெட் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ போலீஸ்க்கு பயந்து தான் ஹெல்மெட் போடுறோம் அப்படின்ட்டு அவங்க தெளிவா சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட நான் வந்து ஹெல்மெட் போடாம போனாக்கி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடும் அப்படின்னு போடுறதே கிடையாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு பயந்து ஈவன் இப்போ டாஸ்மாக் கூட ஃபுல்லா மூடிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபுல்லா டாஸ்மாக் மூடிட்டா கூட அவனுக்கு கை நடுங்குது அப்படிமா கள்ளச்சாராயத்துக்கு போவான். அப்போ டாஸ்மாக் மூடுறது ஒரு சொல்யூஷன் தான். ஆனா அதே சமயத்துல அவனுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அவனுக்குள்ள கொடுத்து அவன் மாறுறதுதான் வந்து சரியான ஒரு ப்ரொசீஜரா இருக்குமே தவிர மற்றபடி வந்து இங்க இதை செஞ்சுட்டா மட்டும் போதாது. அப்ப இன்னைக்கு சுவிசேஷம் வந்து தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் சரி. இது வந்து அவங்க வேலை, பாலிடிக்ஸ் வேலை. இது ஆல்ரெடி இப்ப பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் சர்ச்சுக்கு போனோம் வந்தோமா போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தேசம் சந்திக்கப்படாமலே இருக்குது. இது பெரிய ஒரு தப்பு தான்ப்பா. பாஸ்டர் ரியலி தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். ஆக்சுவலி எனக்கு இத்தனை வருஷமா தெரியவே தெரியாது. ஊழியம் பண்றாங்க, ஊழியக்காரங்க ஊழியம் பண்றாங்க, அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு தெரியும். பட் ஊழியத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குது. ஓ மை காட், ரியலி தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். நான் வந்து சரியான நேரத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இத்தனை வருஷமா எனக்கு வந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியே இல்லாம தான் இருந்தேன். என்ன சொல்ல போனாக்க அதை பத்தி தெரியவே செய்யாது. ஊழியம்னா என்னது, யாரு பண்ணணும், அதை பத்தி சுத்தமா எனக்கு தெரியவே செய்யாது. ஸோ அப்படிதான் இருந்தேன். முதல் தடவை உங்களுடைய வாட்ஸ்அப் அந்த ப்ரேயர் குரூப்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். டெய்லி ஒரு 3 மணி நேரம் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு 3 மணி நேரமும் வர முடியல, பட் ஏதோ ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் ப்ரேயர்ல தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணும்போதும் ஆன்லைன் ப்ரேயர்ல அப்படி என்ன ஆயிட போகுது, அதுல என்ன பெரிய இது வந்துட போகுது அப்படின்ட்டு ஒரு அவநம்பிக்கையோட தான் அந்த ப்ரேயர்ல ஜாயின் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்னால உணர முடிஞ்சுச்சு. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து டெய்லி அந்த ப்ரேயர் நடத்துவீங்க. ப்ரேயர் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நடத்தும்போது நிறைய விஷயங்கள் வந்து யூடியூபர்ஸ் பத்தி எல்லாம் வந்து நீங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட், யூடியூபர்ஸ் பாலியல் வன்கொடுமைக்காக பாலியல் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அந்த காரியங்கள் எல்லாம். சர்ச்சுக்கு போறேன், ப்ரேயர் பண்றேன், எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களுக்காக ஜபிக்கணும். அது வரைக்கும் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களாம் வந்து தூக்குல போடணும், ஓட விட்டு சொல்லணும், அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு வந்து அந்த 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 உணர்வே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்றதே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வந்து கடைசியா கொஞ்ச நேரம் நீங்க பேசுங்க, 15 நிமிஷம் நீங்க செய்தி கொடுக்கும்போதுதான் ஊழியம் பண்ணணும், ஊழிய வாஞ்சியோட இருக்கணும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, விசுவாசிகள் அப்படின்னா விசுவாசிகள் அவ்வளவுதான். சோ நம்ம வந்து நம்ம அதுக்குன்னு வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ நம்ம வேலையை பார்த்தோமா, வீட்டை பார்த்தோமா, குடும்பத்தை பார்த்தோமா, பிள்ளைங்களை பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, கடைசி வரைக்கும் இருந்தோமா, போனோமா, அவ்வளவுதான். மற்றபடி நம்மளுக்கு வந்து ஊழியத்துக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு ஆண்டவர் வந்து லேவியர்களை பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு சில ஊழியக்காரங்களாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு நான் வந்து இது வரைக்குமே நினைச்சிட்டு இருந்தேன். நம்முடைய குரூப்ல ஜாயின் பண்ற வரைக்குமே நான் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்குமே எனக்கு தெரியல. அப்பதான் வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆரம்பிச்சேன். நம்மளுடைய பங்கு வந்து எவ்வளவு இருக்குது, இத்தனை வருஷமா நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், ஏதோ தேவையில்லாம வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அது தோணுச்சு ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையிலே டல்லா இருக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு உண்மையான ரீசன் அதுதான் ஜஸ்மின். க்ளோரி டு காட். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜீசஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில கொடுத்துருக்காரு அப்படின்னு. இத்தனை வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் கூட ஊழியக்காரங்களை மாற்ற முடியலையா, ஒருத்தர் கூட வந்து வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பலையா, ஒருத்தர் கூட வந்து ஊழியக்காரனா உருவாகலையா அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பட் உண்மையிலே இந்த சாட்சி இப்ப நீங்க சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்ப்பா. சோ இது வந்து உணர்ந்த உடனே நான் வந்து ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் பரிபூர்ணமா ரட்சிக்கப்படாத பேரண்ட்ஸ், ரட்சிக்கப்பட்டிருந்த ஊழிய வாஞ்சை இல்லாத மனைவி, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கமிட்மெண்ட், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பாஸ்டர். இல்லைனாக்கி போன வருஷமே நான் வந்து முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வரலாம் அப்படிதான் எனக்கு. பட் காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு வந்து நான் இந்த முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் இப்போ போனேன். God bless you ஜஸ்மின். ஊழியத்தை உண்மையா பண்ணுங்க. தேவைகளை சந்திப்பார். என்ன காரியமா இருந்தாலும் சரி உண்மைத்தன்மை மட்டும் விட்டுறாதீங்க. அன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வளர வளர அவங்களுடைய விதமே மாறிடுது, அவங்களோட ஸ்டைல் மாறிடுது, அவங்களுடைய வசனம் சொல்ற விதம் மாறிடுது, எல்லாமே மாறிடுது. இன்னைக்கு ஆடம்பரம் உள்ள போகுது. ஸ்டார்டிங் ரொம்ப ஏழ்மையா, ரொம்ப தாழ்மையா, ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. போக போக அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் மாறிடாதீங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. God bless you ஜஸ்மின். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சோ மச். உண்மையிலே உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே
ஜீவ கிரீடம் பெறுவே. ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஆதாரம் நீர்தானையா, எந்தன் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, எந்தன் ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா.